எல்லாருமே வந்து ஆக்சுவலி வந்து இந்த ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வரவு ஜாஸ்தியாக இருக்குது, பட் இருந்தாலுமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க செலவுகளை தான் ஏற்றிட்டு இருக்காங்களே ஒழிய அதை வந்து ஒரு முதலீடாக வந்து அவங்க மாற்றலை. இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வைஃபை, நெட்ஃப்ளிக்ஸ் இது எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதுக்கு எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்க, பட் நிறைய வந்து அன்யூஸ்டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸாக தான் போகுது. ஸோ இப்போ வந்து லாங் டேர்ம் பேஸை எந்த அளவுக்கு சார் எஃபெக்ட் பண்ணுது? என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன சேனல்ஸ்லாம் இருக்கும் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. எல்லாமே ஒரே நேரத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி எல்லாமே தேவையா அப்படின்னாலும் நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காமனாக தான் இருக்கும். நமக்கு என்ன தேவை அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஸோ செலவுகள் அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து நமக்கு தெரியாமல் தான் வந்து நிறைய செலவு பண்ணுறோம். ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ஜிபே யூஸ் பண்ணி கடன் நம்ம பே பண்ணிட்டு வந்துடுறோம். அது என்ன செலவு பண்ணோம் அப்படிங்கிறது வந்து லிஸ்ட்டே இல்லாமல் போயிடும். ஸோ இதுவும் வந்து ஒரு விதமான கன்வீனியன்ஸ் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறதையும் குறைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு. ஸோ அன்னெசரி ஸ்பெண்டிங்லேருந்து ஒரு 15 to 20 இயர்ஸில் ஒரு ஆவரேஜ் பர்சன் எவ்வளோ லாஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? குறைந்தபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த லிஸ்ட் அவுட் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா அன்வான்ட் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து அந்த டிஸ்கவுண்ட் சேலில் போய் வாங்குறது. கண்டிப்பாக வீக்கெண்ட் ஆச்சுன்னா ஏதாவது மால் போகிறது, என்ன டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க, சில பேர் வந்து அந்த டிஸ்கவுண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு வந்து கண்டிப்பாக வந்து சேமிக்க முடியும். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிரெடிட் கார்டு ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி பைசா இல்லையா, கிரெடிட் கார்டில் வந்து ஸ்வைப் பண்ணிடுறாங்க. அது அடுத்த மாதம் கட்டணும் அப்படின்னு வரும்பொழுது அவங்கள்ட்ட பணம் இல்லாத பொழுது 5% மினிமம் தொகை கட்டினா போதும் அப்படின்னு. கிரெடிட் கார்டு தான் வந்து இருக்கிறதுலையே அதிக சதவிகித வட்டி வாங்குது. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வேலட் வெல்த்தினுடைய ஃபவுண்டரும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருமான ஸ்ரீதரன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது, இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ தான் நிறைய பேர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வாரன் பஃபட்டோட சில ரூல்ஸ் இப்போ இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்ற பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன விஷயம்னா, இப்போ நிறைய பேர் வந்து இப்போவே ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான திங்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க வந்து நிறைய பொருளை வந்து விற்க வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி வாரன் பஃபட் வந்து ஒரு ரூல் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு சார் இப்போ இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து உதவும்? ஸோ வாரன் பஃபெட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு தேவையில்லாத பொருட்கள் இன்றைக்கி நீங்கள் அதிகமாக வாங்கும் பொழுது நாளைக்கு தேவையான பொருளை வந்து விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து இந்த கால இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து ஆக்சுவலி வந்து இந்த ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வரவு ஜாஸ்தியாக இருக்குது, பட் இருந்தாலுமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க செலவுகளை தான் ஏற்றிட்டு இருக்காங்களே ஒழிய அதை வந்து ஒரு முதலீடாக வந்து அவங்க மாற்றலை. ஸோ அந்த முதலீடாக மாற்றாத வரைக்கும் அந்த சேவிங்ஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான என்னென்ன எதிர்கால தேவைகள் இருக்கோ அதுக்கு வந்து அவங்க சேமிக்கலை அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை வந்து சிறப்பாக நடத்த முடியாது அப்படிங்கிறது அவரோட கருத்து. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியில் இன்கம் அதிகமாகிட்டே தான் போகுது. இப்போ 30,000 ரூபாய் வாங்குறாரு அப்படின்னா 30,000 ரூபாய்க்குமே வந்து அவங்க செலவு வந்து 35,000க்குமே வந்து செலவு வந்து வருது. ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஸோ இதில் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து இன்றைக்கி வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 50% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து போயிட்டு உங்களுக்கு நிறைய வந்து போய் எல்லாருமே அந்த பொருளை வாங்குறாங்க. அந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் 2 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து முதல்ல அதை நமக்கு தேவையாது, நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வந்து திருப்பி போட போகிறோமா, எத்தனை நாள் போட போகிறோம், இல்லை நமக்கு ஆல்ரெடி ட்ரெஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு அவங்க வந்து அதை வாங்கினாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த 1000 ரூபாயாச்சும் வந்து அவங்களால சேவ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னாக்க ஒரு 1000 ரூபாய் பொருள் வந்து ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் இலவசம் அப்படின்னு வரும்பொழுது அந்த 1000 ரூபாயும் வந்து வேஸ்ட்டாக தானே போகுது. ஸோ அதை வந்து நான் அவங்க சேமிக்கலாம் அப்படின்னாக்க நமக்கு தேவையா அந்த பொருள் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த பொருளை வந்து வாங்கினாங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் வந்து அந்த செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆஃபர், ஃபெஸ்டிவல் சீசனில் இந்த டிஸ்கவுண்ட் இது எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ உண்மையிலே இது ப்ராஃபிட் தானா சார்? இது ப்ராஃபிட் அப்படிங்கிறத விட நமக்கு தேவையாது. ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கலாம். ஏன்னா அவங்களோட பொருளோட விலை வந்து 50% தான் இருக்கும். அவங்க வந்து விலையை ஏற்றுறதுக்காக
இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. பட் அது நமக்கு தேவையா அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து செலவு அப்படிங்கிறதே வந்து பண்ணணும். இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வைஃபை, நெட்ஃப்ளிக்ஸ் இது எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதுக்கு எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்க. பட் நிறைய வந்து அன்யூஸ்டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸாக தான் போகுது. ஸோ இப்போ வந்து இது லாங் டேர்ம் வெல்த் எந்த அளவுக்கு சார் எஃபெக்ட் பண்ணுது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை இருக்கு. அது தவிர வந்து அவங்களோட நெட் பேக்கேஜ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஓடிடி வலைத்தளங்கள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன சேனல்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. எல்லாமே ஒரே நேரத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி எல்லாமே தேவையா அப்படின்னாலும் நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காமனாக தான் இருக்கும். நமக்கு என்ன தேவை அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து மாதத்திற்கு வந்து ஒரு 500லிருந்து 1000 வரைக்கும் வந்து இது மூலமா வந்து அவங்க சேமிக்கலாம். ஸோ இந்த சேமிப்பே வந்து அவங்க வந்து தொடர்ந்தாக்க நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி இப்போ நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்னதா வந்து சேவ் பண்ணுங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷனை கூட உங்களால 1000 வரைக்கும் சேவ் பண்ண முடியும். இப்போ வெளியே வாங்குற அவுட் சைட் ஃபுட், இப்போ நம்ம லஞ்ச் எடுத்துட்டு வரல ஆஃபீஸ்க்குன்னா வெளியே வாங்குறோம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 5-6 டீ நம்ம வெளியே வாங்குறோம். ஸோ இதெல்லாமே குறைச்சா லாங் டேர்ம் வெல்த் எந்த அளவுக்கு சார் பில்ட் ஆகும்? கண்டிப்பா. நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே இதை வந்து கன்வீனியன்ட் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா வீட்டில இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு கூச்சமாவோ இல்லை வந்து சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிடலாம் வெளியில அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெய்லி வந்து லஞ்ச் வெளில சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டீ காஃபி நார்மலி வந்து ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு போனோம்னா ஆஃபீஸில் வந்து ஒரு மார்னிங் ஒரு காஃபி, ஆஃப்டர்நூன் ஒரு காஃபி அப்படிங்கிறது கம்பல்சரியாக கொடுத்துட்றாங்க. பட் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளியில் போயிட்டு ஒரு 4-5 டீ குடித்தாதான் அவங்களுக்கு ஒரு மனசு திருப்தி. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில், அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கன்வீனியண்ட்டாக ஒரு 20 rupees வாட்டர் பாட்டில் வாங்கி போனால் போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது வீட்டிலேருந்து அவங்க வாட்டர் எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாமே வந்து கன்வீனியன்ஸ் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதையும் வந்து ஒரு சேமிப்பா, அதாவது ஒரு நாளைக்கு வந்து அவங்க வந்து ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் செலவு பண்றாங்க அப்படின்னா 100 ரூபாய் 150 ரூபாங்கிறது ஒரு நாளைக்கு. ஒரு மாசத்துல 25 நாள் அவங்க ஆஃபீஸ் போறாங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 2500 ரூபாயிலிருந்து 3000 வரைக்கும் வந்து அவங்க மாசத்துக்கு வந்து செலவு பண்றாங்க. இந்த 3000 ரூபாயை வந்து அவங்க வந்து ஒரு முதலீடா வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 13% வருமானம் வருது. அதை வந்து மாதம் அந்த 3000 ரூபாயை முதலீடு பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துல வந்து அதுவே வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் மதிப்பு வந்து. ஸோ இதுவும் வந்து ஒரு விதமான செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய வழிதான். ஸோ செலவுகள் அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து நமக்கு தெரியாம தான் வந்து நிறைய செலவு பண்றோம். ஒரு கடைக்கு போறோம், ஒரு ஜிபே யூஸ் பண்ணி கடன் நம்ம பே பண்ணிட்டு வந்துடுறோம். பட் என்ன செலவு பண்ணோம் அப்படிங்கிறது வந்து லிஸ்டே இல்லாம போயிடுது. ஸோ இதுவும் வந்து ஒரு விதமான கன்வீனியன்ஸ் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறதையும் குறைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட்ஸும் வந்ததால எவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்ம கையில இருந்து காசு எவ்வளோ போகுதுன்றதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இம்பல்ஸ் பையிங் எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளினை பாதிக்குது? இம்பல்சிவ் பையிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே வச்சிருக்காங்க, நானும் என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து பொருள் வாங்குறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில பேர் வந்து அவங்க ரொம்ப வந்து மனசு கஷ்டமோ இல்லை வருத்தமோ இருந்தால் அதை வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து ஒரு இம்பல்சிவ் பர்ச்சேஸ் தான் சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் திடீர்னு கடைக்கு போயிட்டு ஏதாவது ஒன்று வாங்குறது, நமக்கு தேவையான பொருளா அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. திடீர்னு போவாங்க, பார்த்தாக்கா பிடிச்சிருந்ததுன்னா அதை வாங்கின்னு வர்றது. அதை வந்து நம்ம கிரெடிட் கார்டுலையோ இல்லை வந்து ஒரு ஜிபே ஸ்பெண்ட் பண்ணுறதோ எல்லாமே என்ன நீங்கள் செலவு பண்ணாலும், நீங்கள் கிரெடிட் கார்டில் செலவு பண்ணாலுமே அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம தான் பே பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து தவிர்த்தாக்க அந்த இம்பல்சிவ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத தவிர்த்தாலே கிட்டத்தட்ட அவங்க வருமானத்தில் வர ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அவங்களால சேமிக்க முடியும். ஸோ அந்த இம்பல்சிவ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறதையும் வந்து அவாய்ட் பண்ணாங்கன்னா ஒரு சிறந்த ஒரு சேமிப்பு கருவியாக அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 5000 ஒதுக்கி வச்சுட்டு அனாவசியமாக நிறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் வெல்த்தை வந்து பாதிக்கும்? அனாவசிய செலவுகள் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இம்பல்சிவ் பர்ச்சேஸ் அப்படின்னு பேசணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஸ்பெண்டிங், அன்வான்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத பற்றி பேசணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட் சேல் அப்படிங்கிறத பற்றியும் பேசணும். ஸோ இதை மாதிரி எல்லா விதத்துலையும் வந்து அவங்க ஒரு விஷயத்தையும் வந்து கூர்ந்து கவனித்து அவங்க வந்து சேமிச்சாங்கன்னா அது வந்து நீண்ட கால அடிப்படையில் அவங்களோட குழந்தைகளுக்கு தேவையான ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு கல்வியோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட திருமணமோ இல்லை வந்து இவங்களோட ஓன் ரிட்டையர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு நோக்கங்களுக்காக அவங்க வந்து முதலீடு பண்ண ஆரம்பிச்சாலே அவங்க வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு
வருமானத்தை வந்து இது கொடுக்கும். இப்போ நீங்கள் முன்னாடி நம்ம பேசின மாதிரி இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட் இதில் நம்ம நிறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அன்னெசரி ஸ்பெண்டிங்லேருந்து ஒரு 15 to 20 இயர்ஸில் ஒரு ஆவரேஜ் பர்சன் எவ்வளோ லாஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? குறைந்தபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த லிஸ்ட் அவுட் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா அன்வான்ட் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து அந்த டிஸ்கவுண்ட் சேலில் போய் வாங்குறது. கண்டிப்பாக வீக்கெண்ட் ஆச்சுன்னா ஏதாவது மால் போகிறது, என்ன டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன், சில பேர் வந்து அந்த டிஸ்கவுண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு வந்து கண்டிப்பாக வந்து சேமிக்க முடியும். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த அன்வான்ட் ஓடிடி அது இது அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபாயாச்சும் வந்து அதில் வந்து சேமிக்க முடியும். அதே மாதிரி வந்து இந்த கன்வீனியன்ஸ் ஸ்பெண்டிங், அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகாமல் அடிக்கடி ஹோட்டலில் சாப்பிட்றது, அது மாதிரி டீ காஃபி நிறைய சாப்பிட்றது, அது எல்லாமே உடம்புக்கு கெடுதல். இருந்தாலுமே வந்து அது தெரிஞ்சுமே வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் வரைக்கும் மாதம் வந்து சேமிக்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இம்பல்சிவ் பர்ச்சேஸ், அது எவ்வளோ அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அது கணக்கே இல்லை. பட் அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000லேருந்து 3000 ஒரு மாதத்திற்கு ஒரு 50,000 ரூபாய் வருமானம் வாங்குறாங்க அப்படின்னாக்க அவங்க இந்த மாதிரி தான் வந்து நிறைய செலவு பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5,000லேருந்து 8,000 ரூபாய் வரைக்கும் மாதம் வந்து அவங்களால சேமிக்க முடியும். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிரெடிட் கார்டு ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு பைசா இல்லையா, கிரெடிட் கார்டில் வந்து ஸ்வைப் பண்ணிடுறாங்க. அது அடுத்த மாதம் கட்டணும் அப்படின்னு வரும்பொழுது அவங்கள்ட்ட பணம் இல்லாத பொழுது 5% மினிமம் தொகை கட்டினா போகிறோம் அப்படின்றது. கிரெடிட் கார்டு தான் வந்து இருக்கிறதுலையே அதிக சதவிகித வட்டி வாங்குறாங்க. குறைந்தபட்சம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்திற்கு 3.5% வட்டி கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும். ஆண்டு ஒன்றிற்கு 42% வந்து அதில் வட்டியே நம்ம பே பண்ணுறோம். நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் வந்து கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணிட்டார் அப்படின்னா மாதம் 5,000 ரூபாய் கட்டினா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கட்டிட்டு வராங்க. இந்த மாதிரி 5,000 ரூபாய் கட்டுறது வந்து அவங்க அந்த 1 லட்சம் ரூபாய் எப்போ முடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 6.5 வருஷம் ஆகும். அவங்க பே பண்ண இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதே வந்து 42%. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5 வருஷத்துக்கு வந்து அவங்க 5,000 ரூபாயை வந்து கட்டிட்டு இருக்கணும். ஸோ இந்த கிரெடிட் கார்டு ஸ்பெண்டிங் அப்படிங்கிறத வந்து அவங்க கரெக்டாக வந்து பண்ணலை அப்படின்னா அதுவே வந்து அவங்களுக்கு வந்து உங்களோட கடன் சுமையை ஏற்றுமே ஒழிய அதுலேருந்து வந்து அதை மீள்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலி சிம்பிளாக ஃபாலோ பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல் மெத்தட்னா வாரன் பஃபரோட ரூல் படி நீங்கள் என்ன சார்? அவரோட ரூல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன சிம்பிள் ஈக்குவேஷன் தான். அதாவது இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் தான் வந்து நம்ம சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாற்றி இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் அதுக்கப்புறம் உள்ளதை எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு மாற்றினாலே உங்களுக்கு வந்து நீண்ட கால அடிப்படையில் இன்னைக்கு வந்து கஷ்டமாக தான் தெரியும். பட் நீண்ட கால இது பார்த்தீங்கன்னாக்க அவங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்திக்கிறதுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. இப்போ வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் இது சார் சரியான சமயமாக இருக்கும்? எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். முதலீடு அப்படின்னு வரும்பொழுது இந்த டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு மாதம் அவங்க வந்து அவங்களோட வரவு செலவுகளை வந்து கவனித்து எதெல்லாம் வந்து நம்மளோட இந்த குறிப்பிட்ட ஒரு 4-5 இது சொன்னேன் இல்லையா பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்டை வந்து எடுத்து அதில் எதெல்லாம் வந்து இந்த மாதிரி செலவுகள் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி அந்த செலவுகளை வந்து அடுத்த மாதத்தில் கட் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக அதில் என்ன சேவிங்ஸ் வருதோ அதை வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக பண்ணினாலே போதுமானது. இப்போ வாரன் பஃபட் நிறைய ரூல் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு ரூல் மட்டும் ஃபாலோ பண்ணணும்னா என்ன ரூல் சார் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ரூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஸ்பெண்டிங் தான். ஸோ ஆனால் அதுதான் வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வீக்கெண்டில் ஏதோ ஃபேமிலியோட போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் டெய்லியுமே அதே ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து வந்து நிறைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமாக எஸ்பெஷலி அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகே, வாரன் பஃபட் ரூல் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.